எங்கோ இருக்கும் அமெரிக்கா, இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்தும் போரால் இங்கிருக்கும் மக்கள் எதிர்கொள்ளும் சிலிண்டர், பெட்ரோல் தட்டுப்பாட்டிற்கு காரணமான போரை பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஏப்ரல் 1 புதிய மாதத்தினுடைய துவக்க நாள். பட் இன்றைக்கு காலையிலே மக்களுக்கு சில அதிர்ச்சிகரமான செய்திகள்லாம் வந்திருக்கு. அந்த அதிர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். அதிர்ச்சி நம்பர் 1, வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரோட விலை உயர்ந்திருக்கு. ஏற்கனவே ஒரு 25 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டோட சிலிண்டர் 115 ரூபா இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டரோட விலையும் 60 ரூபா உயர்த்துறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். தற்போதைக்கு மீண்டும் வணிக பயன்பாட்டோட சிலிண்டர் 203 ரூபா உயர்த்திருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2250 ரூபா கிட்ட வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இது ஆக்சுவல் ப்ரைஸ் கிடையாது. இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது வெளியில் ஹோட்டல்ஸில் சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 6000 ரூபா 6500 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிஸ்னஸ் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா எல்லா நேரமே நம்மளால் வீட்லையும் சாப்பிட முடியாது. பல நேரங்களில் வெளியில் சாப்பிட்றது, சின்ன சின்ன கடைகளில் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு அன்றாட வழக்கமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த பிரச்சனையினால வணிக பயன்பாட்டு சிலிண்டரோட விலை உயர்றதுனால கடைகளுக்கு போய் சாப்பிடும் பொழுது சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளும் அந்த பிரச்சனை எதிர்கொள்கிறோம். நம்மளுடைய அதுக்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்துறதுனால ஹோட்டலில் அதோடைய விலை பட்டியலில் அதோட தாக்கம் இருக்கும். உடனடியாக அந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாக இருக்குது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் சேலரி பேஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட சேலரி டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுவாங்க. சொந்த தொழில் லாப நஷ்டம் பண்ண இருக்கும். இப்போ அதெல்லாம் அவங்க அந்த மாதிரி நபர்கள் அதை எல்லாம் எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிற சிக்கல்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு முதல் அதிர்ச்சிகரமான செய்தி அப்படின்றத பார்க்குறோம். அதிர்ச்சி நம்பர் 2 என்ன அப்படின்னா, சுங்க கட்டணங்கள் உயர்ந்திருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6600 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 77 சுங்கச்சாவடிகள் இருக்குது. இந்த 77க்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 2 முறை, அதாவது 2 கிரிட்டீரியாவை பிரிச்சிருப்பாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி பர்டிகுலர் சுங்கச்சாவடிகளுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி செப்டம்பர் 1ஆம் தேதி பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏப்ரல் 1 அதே மாதிரி சுங்க கட்டணங்களோட விலை உயர்ந்திருக்கு. காரணம் என்ன, பராமரிப்பு செலவு அப்படி இப்படின்னு சொல்லி அது வருஷத்துக்கு ஒரு முறை எப்பவுமே இது இருக்குது, இது விதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ அப்படின்னா இப்போ என்னென்னா, இப்போ இந்த நேரத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால போர் சூழலாக இருக்குது. மக்களுக்கு ஆல்ரெடி சில பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க. விலைவாசி உயர்வு போயிட்டு இருக்க ஒரு பக்கம். இப்போ இந்த நேரத்தில் சுங்க கட்டணங்களுடைய ரேட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இணைச்ச பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறதில்ல, அந்த வழியாக போகக்கூடிய சரக்கு வாகனங்களும் அந்த பிரச்சனை எதிர்கொள்வாங்க. ஸோ அந்த வழியில் வரக்கூடிய சரக்குகளோட ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம சில பொருட்களுக்கு கூடுதலான விலையை கொடுத்து வாங்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிக்கலும் இதில் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் நம்ம இன்றைக்கி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாதமாக இருக்குது, கோடை காலமாக இருக்கிறதுனால குறிப்பாக இப்போ நம்ம மிகப்பெரிய அளவில் குளோபல் வார்மிங் எதிர்த்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்திய வானிலை ஆய்வு மையம் அண்மையில் வெளியிடக்கூடிய அறிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்டிகுலர் வெப்பனுடைய நிலையை இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 2 டிகிரி செல்சியஸ்லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரையும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சில சென்னை உட்பட சில கடலோர மாவட்டங்களில் கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா வெப்ப அலை வீசும், அதை மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய அன்றாட இந்த சுச்சுவேஷன் நம்மளால் எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கூடுதலாகவே டெம்பரேச்சர் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ மக்களுக்கு இன்னும் சில சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா, நைட்டில் அது இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் இருக்குல்ல, அதோட அளவும் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இயல்புலேயே பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் மக்கள் சம்மர் தான், அதாவது ஈவினிங் டைமை வெயிட் பண்ணுவோம் அல்லது மார்னிங் டைமை தான் என்ஜாய் பண்ணுவோம். இன் பிட்வீன் டைம் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நைட்டில் ஈரப்பதம் குறையும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை இருந்தாலுமே அந்த புழுக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய சிக்கல் நம்ம இந்த ஏப்ரல் மாதம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. அதிர்ச்சி நம்பர் 4 என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த போர் பிரச்சனை ஒரு சீரியஸான கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு என்ன பண்ணுறாருன்னா, இந்த போர் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்காக சில துணை நாடுகளுடைய ஆதரவை தேடிட்டு இருக்காரு. இப்போ கல்ஃபில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஆதரவை திரட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்காக அவர் என்ன முயற்சிகள் மேற்கொள்கிறார் அப்படின்னா, ஈரானுடைய அந்த எண்ணெய் உற்பத்தியினுடைய கேந்திர முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய
கார்க்கு ஹைலேண்டை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நோக்கி கொண்டு போகிறாரு. ரெண்டாவது தரைவழி தாக்குதல் நோக்கி கொண்டு போகலாமா அப்படின்ற மாதிரியான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது வந்து அடுத்த கட்டத்தை ஒரு வியட்நாம் வாரை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். இதனால் என்னென்னா வரும் நாட்கள் நமக்கு வந்து எல்பிஜி தட்டுப்பாடு இருக்கும், அதே மாதிரி வந்து கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கும்னா கிடைச்சாலுமே கூட இந்த போர் சூழல் காரணமாக அதோட ரேட் வந்து பழைய ரேட்டு கிடைக்காது. ரேட் வந்து கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்படி தள்ளப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பல இடங்கள் ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடி இருக்கான்னு பார்க்குறோம். அந்த மூடப்படும் நடவடிக்கைங்கிறது இன்னும் தொடர்ச்சியாக இருக்க தான் போகுது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. இதெல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதனால் மத்திய அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. அது இன்னைக்கு அமல்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கிறது, E20% பெட்ரோல் அப்படிங்கிற அந்த ஸ்கீம். இது ஆக்சுவலாக வந்து 2030 அமல்படுத்துறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு மாற்று சக்தி நோக்கி நம்ம நகருவோம் அப்படிங்கிறதுக்கு, அதாவது கச்சா எண்ணெயுடைய அந்த உபயோகத்தை குறைப்போம் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கையாக சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் அமல்படுத்துறதா சொன்னாங்க. பட் வந்து இந்த போர் சூழலை காரணமாக காமிச்சு தற்போதைக்கு அதை அமல்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இதில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற மெரிட்ஸ் என்ன, அதாவது இதில் இருக்கிற நன்மைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் உகந்தது, பெட்ரோல் பயன்படுத்தி நம்ம வாகனத்தை ஓட்டும்போது அது வந்து காற்றை மாசுபடுத்துறதை விட இதோட மாசுபாடு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய ரா மெட்டீரியல் எதுனா வந்து இங்கே இருக்கக்கூடிய சோளம், இந்த கரும்பு போன்ற பயிர்கள் தான் வந்து இந்த எத்தனால் பயன்பட போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்கும். அப்போ விவசாயிகள் வந்து பலன் அடைய போகிறாங்க. ரெண்டாவது வந்து நம்ம தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள்லாம் அது கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் இதில் வந்து ஒரு பக்கம் ஒரு பாசிட்டிவ் சைன் இருந்தாலுமே இதில் பயப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, இதோட தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சிக்கலுக்குள்ளாக போகுது. ஆல்ரெடி பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னா, பயன்படுத்தக்கூடிய வாகனத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், குறிப்பாக இந்த ரப்பர் மெட்டீரியல்ஸ், பிறகு அலுமினியம் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அரிப்பு ஏற்படக்கூடும். சீக்கிரமாக அதை அரிச்சிரும். இந்த எத்தனால் கலந்த 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை நம்ம பயன்படுத்தும் பொழுது வாகனங்கள் சீக்கிரமே வந்து அதோடைய லைஃப் டைம் இழக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. வாகனத்துடைய மைலேஜ் வந்து 5% to 10% அந்த ஷார்ட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாங்க. இந்த மாதிரியான சில சிக்கல்லாம் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறது, எத்தனால் கலக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இந்தியாவில் இனிமேல் தயாரிக்கக்கூடிய வாகனங்கள் இந்த E20 எத்தனால் கலந்த பெட்ரோலோட நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் தான் இனிமேல் தயாரிக்கப்பட போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எதிர்கொள்ளாது. அப்போ இந்த புதிய மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வாகனங்கள் அதுக்கு வந்து பலியாடக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட போகுது. இதனால் வண்டியோட இன்ஜினை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிற விஷயம் வந்து அது சார்ந்த சில இயந்திர தொழிலை சேர்ந்த பொறியியலாளர்கள் வந்து அந்த மாதிரியான விஷயம் வந்து சில அச்சங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளவும் முடியாது. ஸோ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதிய மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சில புதிய ஆல்ரெடி பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் சில சிக்கலை எதிர்கொண்டு தான் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அமல்படுத்தியாச்சு. இனிமேல் நம்ம பெட்ரோல் போட்டால் நமக்கு வந்து 20% எத்தனாலோட பெட்ரோல் தான் நம்ம கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சிக்கலை நம்ம பார்க்குறோம். இறுதியாக பார்த்தீங்கன்னா, ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய இந்த கூட்டு ராணுவ நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நடவடிக்கையினால ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தனியார் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அது எது அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து மிகப்பெரிய அளவில் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மேற்காசிய நாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில், அதாவது இலங்கை, நேபாளம், வங்கதேசம், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து டீசல் தட்டுப்பாடு போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து டீசல் ஏற்றுமதி எது செய்யுதுன்னா இந்தியா தான் செஞ்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் டன் அளவில் வந்து இதுவரையும் வந்து டீசல் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அது அவ்வளவும் வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக அதோட பலன் கிடைக்காது. முழுக்க வந்து நம்மளுடைய அம்பானியுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் அந்த பலன் கிடைக்க போகுது. காரணம் என்ன, உலகிலே மிகப்பெரிய வந்து ஒரு ரெஃபைனரி வந்து, அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை வந்து ரிலையன்ஸ் தான் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவருடைய ஆலையில் தான் வந்து இந்த டீசல்லாம் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. மிகப்பெரிய லாபம் பெறக்கூடிய இடத்துல வந்து நம்ம அம்பானி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எனிவே மக்களுக்கு எந்த விதமான கெயினும் இல்லை அப்படிங்கிறத அப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எதுலையுமே மக்களுக்கு எந்த விதமான கெயின் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் ஏப்ரல் மாதம் நம்ம காலையில் வந்தக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகளாக இருக்குது. வரும் நாட்களில் மக்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். மக்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, என்னென்ன சிக்கல்லாம் எதிர்கொள்ள போகிறாங்க, கவர்மெண்ட் எது மக்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன நடவடிக்கையை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.